வணக்கம். இது ரங்கமலை. இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது எங்கே இருக்குன்னா நம்மளுடைய வேடசந்தூர், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே காசிபாளையத்திலிருந்து நம் கரூர் செல்லக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டர் நியர்பை ரங்கமலை. அதாவது இடதுபுறமாக கோயிலுடைய நிர்வாகி எல்லாமே நம்மளுடைய மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அட்ரஸ் நம்ம அதை பார்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி வரணும். வந்ததுக்கப்புறம் கோயில் உடைய இடத்துக்கே நம்ம வந்துடலாம். வந்தோடனே எல்லாருமே வண்டி பார்க்கிங் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கோயிலுடைய இடத்துல நிர்வாகிகளும் மலை ஏற நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கீழேயும் நம்மளுடைய மலையோடைய கீழே அடிவாரத்திலும் கோயில் ஐயனுடைய சிவனாலயம் இருக்கிறது. நம் வணங்கி நம்ம செல்லலாம். இருந்தாலும் நம் மலை ஏற ஆசைப்படும் அனைத்து நேயர்களுக்கும், அனைத்து சிவனடியார்களுக்கும் இந்த வீடியோவை சிறப்பாக இருக்கும் என்பதை நான் தெளிவாக நீங்கள் பயணம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்பொழுது நம் கடந்து கொண்டும், அதாவது நீங்கள் வண்டி நிப்பாட்டுறதுனால கீழே பார்க்கிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? வெயிட்டன். வணக்கம். ரங்கமலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவர் தான் வெற்றிவேல். சரிங்களா? ஜாயின் பண்ணோம். 2 பேரும் மலையோட, அதாவது தனிமையில் கண்டிப்பாக பயணத்தில் ஏற வேண்டாம். 2 பேர் வாங்க. கண்டிப்பாக பிரதோஷம், சிவனடியார், அதாவது நல்ல சிவனுடைய தினங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல க்ரௌடு இருக்கும். நல்லா மலை ஏறதுக்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி கீழே அடிவாரத்தில் வந்தோடனே, அதாவது அவங்களுடைய நம்மளுடைய பதிவு நம்பரும் நம்மளுடைய பெயரும் கண்டிப்பாக கொடுத்து தான் மேலே ஏறணும். சரிங்களா? அது நமக்கு ஒரு சிறப்பு. சரிங்களா? இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க போகலாமா? ஏன்னா அந்த சிவன ரங்கமலை என்பது கடினமான மலைகள். பாருங்க, இது ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப தூரம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப்ஸு. அதுக்கப்புறம் மலை ஏற பயணிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கவர் பண்ணி நான் போடுறேன். படிகள் நான் முன்னோர்கள் எப்படி அது வழியை அமைச்சிருக்காங்க பாருங்கள். சரிங்களா? எப்படி பயணிக்கிறோம். ஹாய் வெற்றிவேல். ஏறிடலாமா? கடினமாக எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்பனுடைய செயல். இன்றைக்கி நாங்கள் பிரதோஷ் அன்னைக்கு வந்திருக்கோம். அப்பனுடைய பயணத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் எடுக்கிறோம், பார்ப்போம். சரிங்களா? இப்போவே ஏற ஆரம்பிச்சிருக்கிறேன். எப்படி இருக்குது? செங்குத்தாக போயிட்டு மங்கள் சிவனடியார் எங்கே இருந்தாலும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேண்டாம். யாருக்கும் ரங்கமலை இப்போதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே பாருங்களேன். வியூ பாயிண்ட் பாருங்க. ஒரு 30 மீட்டர் அவ்வளோதான் கடந்திருக்கும். அதுக்குள்ளே மூச்சு வாங்கிருச்சு. சரிங்களா? ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1 லிட்டர் தண்ணி கேணி, வாட்டர் பாக்கெட் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஆனால் ஏறும்போது கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்கே உட்காந்து நிழலில் உட்காந்து போகலாம். சரிங்களா? பார்க்கலாம். இப்படியே தான் போதும். அதான் போக 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 அதில் ஏறிடுறது. சிரமமாக தான் இருக்குது. வயசானவங்க கஷ்டம்னு சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா இருக்குது. படியெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா உட்காந்து போகணும். அங்கே ஸ்டே பண்ணி கண்டிப்பாக நம்ம அப்பன் சிவனடியார் நம்மை அழைக்கிறார். யாருக்கு? இந்த ரங்கமலை ஏறிட்டோம். ஒரு 50 மீட்டர் தான் வந்திருக்கோம். முடியல. சிறப்பாக தான் இருக்குது. என்ன காரணம்னா
ஸ்மூத்தாக ஏறனால அதிகமாக மூச்சு வாங்க. கண்டிப்பாக நல்ல சிவனடியார்கள் இது வந்து கண்டிப்பாக என்ன எப்படி இருக்குன்னு தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் வர்றதுக்கு கண்டிப்பாக இது ஒரு அந்த அப்பன் அழைக்கணும், அழைத்தால் மட்டும்தான் இந்த ஒரு பயணம் நமக்கு அமையும். ஓகே, மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா, அதாவது நாங்கள் கரெக்டாக 11 மணி. ஏன்னா நான் வெயிலோடைய நல்லா பாருங்கள், வெயிலோடைய தாக்கம் நல்லா தெரியும். சரிங்களா, அப்போ அந்த வெயிலோட தாக்கத்தினால வெயிலோடைய இதனால உங்களுக்கு இந்த மலை ஏறுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேட் ஏன்னா நல்லா அங்கங்கே மரங்களுடைய நிழல்கள் நிறையா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் ஒரு 2 பேர் கண்டிப்பாக ஒரு குழுவாகவும் 2 பேர் தனிமையில் வர வேண்டாம். தனிமையில் வர்றதுக்கு சிறப்பு தான், ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் 2 பேர்னால் பேசிக்கிட்டு நம்ம போகலாம். சரிங்களா, நல்லபடியாக நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி பண்ணுறோம். ஓகே, வியூ பாயிண்ட் அப்படியே போனால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதான் வியூ பாயிண்ட். நம்ம போகக்கூடிய இடம். அப்பனை சந்திக்க வேணும். அப்பனை வந்து பார்க்கணும்னா கஷ்டம் தான். சரிங்களா, ஏன்னா அப்பா அந்த சிவபெருமானை நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக உயரத்தை நம்ம அடைஞ்சால் மட்டும்தான் அது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வாய்ப்பு. சரிங்களா, இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரிங்களா, பார்த்துட்டோம், கவர் பண்ணுறேன். அவை ஹாய் சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்குங்களா? பாருங்க, அப்படியே பாருங்க. சரியா இருக்கு. கிளைமேட் நம்ம சப்போர்ட்டாக நல்லா கூலிங்காக இருக்குது. பாருங்க, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டு அது கொஞ்சம் சமப்பரப்பு அப்படியே பாருங்கள். கீழே வியூ பாயிண்ட்டு இதில் இது ஒரு பள்ளத்தொட்டு, சின்ன பள்ளம். இங்கே நான் வரும்போது கொஞ்சம் கவனமாக, ஏன்னா நீரோடைய மேலே இருக்கு. ஆனால் இந்த பயணம் வந்து கண்டிப்பாக வெங்கமலைக்கு வரவங்க அனைத்து சிவனடியார்களும் தெய்வ ஆன்மீக சார்ந்த அனைத்துக்கும் கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு சிறப்பான பயணமாக இருக்கும். கண்டிப்பாக அதாவது பர்வதமலையை விட அடுத்தது நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக பயணத்தை நீங்கள் இங்கே வந்து அந்த பயணிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் எப்படின்னு. நண்பர் ஒருத்தர் முன்னாடி ஏறி இருக்காரு. வெற்றிவேல் எப்படி இருக்குது பயணங்கள்? இங்கே தான்ப்பா சூரியனோட ஒளி. ஆனால் பரவாயில்ல. என்ன காரணம் வழித்தடங்கள் எல்லாமே பாதையில் மேலே ஒரு ஏற்றம் ஏறுறோம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கவனம். சரிங்களா, கண்டிப்பாக ஆரம்பிச்சோம் அது வரைக்கும் தான் பார்த்துக்கலாம். இப்போட பாதை வந்து ஒரு சீரான பாதை. இதுக்கப்புறம் வந்து மலையில் நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து தெரியுதுங்களா, நல்லா பாருங்கள். சரிங்களா, ஓகே. இது வந்து கீழே தெய்வமாக அப்படிங்கிறாங்க. சரிங்களா, எல்லாருமே நல்லா கவனிங்க. அதாவது மண் வளம், மனசில் நினச்ச காரியங்களை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு யாராக இருக்கணும் அப்படின்னா ஒரு மனம் கட்டணும், இல்லை நம்ம தொழில் ஸ்தானத்தில் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினச்சி அந்த கல்லை அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படி அடுக்கி வச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் அந்த பயணத்தை தவற விடாமல் சரிங்க. அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் தான்.
நம்பரும் எடுத்து வச்சுருக்கோம். என்ன நினச்சிருக்கீங்க? வீடு கட்டணும். கட்டுங்க. தெய்வ வழிபாடு. ஓகே, மீண்டும் பயணிக்கிறோம். ரெங்கமலை அப்பன் சிவனடியார் வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோவை காணொளி காண்பதற்கும் அந்த அப்பன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு நிச்சயமான அப்பனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய அனுகிரகத்தின் மூலம் இந்த பயணிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு அப்பனுடைய அருள் உங்களுக்கு வேணும். கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்களும் ஸ்டே பண்ணி போயிட்டுருக்கோம். என்ன காரணம்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இருந்தாலும் பாருங்கள், நிழல் இருக்குது. நிழல் இருக்கனால அப்படியே கூலிங்க பரவாயில்ல. ஏன்னா சம்மர் சீசனில் வந்தாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் இயர்லியாக வாங்க. மார்னிங் வந்து கண்டிப்பாக மலையை ஏறி சாமி வழிபட்டு சொல்லிடலாம். சரிங்களா? கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போகணும். சரிங்களா? போயிட்டுருக்கோம். பயணம் என்ன வெற்றிவேல் நண்பர் ஒருத்தர் பாருங்க. எப்படி இருக்குது பயணங்கள்? இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நமக்கு பாருங்க. பயணம் அப்படியே படிச்சா ஏறிட்டு இருக்கோம். அங்கே தெரியுது இல்லைங்களா? அது ஒரு மலை மாதிரி, 2 மலை செப்டாக புயல் மாதிரி தெரியுது. பயணம் அப்படியே போயிட்டுருக்கோம். பெரிய பள்ளத்தாக்கு ஏறும். ஏறிட்டோம். பாருங்க, வந்துட்டோம் ஒரு பகுதியாக. மேலே பாருங்க, ஏறிட்டு மேலே ஏறிட்டு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுது பார்த்தீங்களா? அதான் நம்ம அங்கேருந்து தான் ஏறணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நான் ரொம்ப பின்னாடி ஏறிட்டு ஓகே பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இது அப்படியே மேலே வந்துட்டோம். கொஞ்சம் நெருங்கி வந்துட்டோம். 2 சைடும் அடர்ந்து செடிகளும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பயணம். ஸ்டே பண்ணி நல்லா நிழல் இருக்குது. பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வரவங்க இயர்லேயே வாங்க. சாமி உங்களுடைய பாருங்க. சாமி எப்படி இருக்குது பயணம்? கொஞ்சம் நேரத்திலே வரணும். வெயில்னால கொஞ்சம் ஏற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டிய விஷயம். எல்லாருமே ஃபேமிலியாக வராங்க, நண்பர்களும் வராங்க. எங்கெங்கே ஸ்டே பண்ணி வரணும். அதே மாதிரி மிக தேவை என்னென்னா, வரும்போது தண்ணி கேனு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா மேலே ஏற வரைக்கும் நமக்கு தண்ணி தாகம் எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பயணிப்போம். அப்படியே பாருங்களேன், குரங்கு வேற அம்மா பயணித்த வீடியோவில் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும்
ஆன்மீக அனைத்து பக்தர்களுக்கும் அப்படிங்களா எங்களை இடம் கரெக்டாக ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு வந்துருப்போம். கவரில் ஏதாவது சாமிக்கு அபிஷேகம் தீஸ்வரம் கொண்டு வந்து பால் கொண்டு வந்து அதை பார்த்து விடவே இல்லை. நம்பரும் பயந்துட்டார். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அப்படியே வியூ பாயிண்டை பாருங்கள். வந்துட்டோம். சரிங்களா, இப்போ நான் பார்க்கணும் கண்டிப்பாக ஏறி கடுமையாக பயணித்தா மட்டும்தான் அவருடைய சந்திக்க முடியும். சரிங்களா, பார்ப்போம். இன்னும் கோயிலில் போயிட்டு மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு மறுபடியும் அப்படம் சந்திக்கணும்னா போயிட்டு நாங்கள் கூப்பிட்றோம். மேலே வந்துட்டோம். இது மேலே போகணும். செங்குத்தா பயங்கர கஷ்டமாக இருக்குது பாருங்க. அந்த கம்பியை பிடிச்சி அதை சொன்ன மாதிரி ரங்கமலை கடினம். சரிங்களா, நீங்கள் வரவங்க ரொம்ப முடியலைன்னா கீழே ஸ்டே பண்ணலாம். அதாவது பிரதோஷம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, நீங்கள் பாருங்கள், வியூ பாயிண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வீடியோ வந்தோம் பாருங்கள் அந்த மாதிரி. ஏன்னா வீடியோ கவர் பண்ண முடியாது, இருந்தாலும் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் மேலே போவோம். போனதுக்கப்புறம் போய் பார்ப்போம். சரிங்களா, ஏன்னா வீடியோ கவர் பண்ணி நம்ம போக முடியாது. நீ போ சொல்லி மேலே பார்த்து பாருங்களேன். ரெடி, இங்கே பிரச்சனை இல்லை. இந்த இடம்லாம் அப்படியே கீழே படுத்துக்கிட்டே வந்த மாதிரி சைடில் எந்த ஒரு பிடிமானம் இல்லை. அதாவது பிடிச்சி அப்படியே பொறுமையாக ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பி கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் ஆனால் நல்லா நாங்கள் வெயிலில் வந்துட்டோம். சரிங்களா, ஓகே. பாருங்கள், அப்படியே இது வந்து தண்ணி போகிற பாதை. நண்பர் ரொம்ப சரியான கஷ்டமாக இருக்கு. ஆமாம், ஏன்னா போக போக செங்குத்தான் இன்னும் போகணும். சரிங்களா, மேலே போகணும். சரி பார்ப்போம், அப்போனா நம்ம பார்க்க முடியுமான்னு கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா, தொடர்புல அப்படியே கொண்டு போகலாம். பார்த்தீங்களா, பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் தான் ஏறி போகணும். சரிங்களா, பயணிச்சு வந்தது பாருங்கள். இதை விட கடுமையாக இருக்குது. இதுதான் சரிங்களா கம்பா. நல்லொரு சாமி கும்பிட்டு சரிங்களா. மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசினல்லால். மறையுடையாய் தோலுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே என்றுனை பேசினல்லால். குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கடமேயவனே கனைத்தெழுந்த வேண்டிரை சூழ் கடலிடை நஞ்சு தன்னை தினைத்தனையாம் இடற்றில் வைத்த திருந்திய தேவனின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இராப்பகலும் நினைத்தெழுவாரிடர்களையாய் நெடுங்கடமேயவனே
நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்றுடற் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினானும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியாரிடக்களையாய் நெடுங்களமேயவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிசடை ஆரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாழ் நிழற்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே தாயும் நீயே சங்கரா தந்தையும் நீயே சுந்தரா எங்கும் எதிலும் நிறைந்தவா எல்லாமாகிய ஈஸ்வரா பாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழுகடலே வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாழ் நிழற்கீழ் நீங்கி நில்லார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே விருத்தனாகி பாலனாகி வேதமூர் நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமழ் சடை மேற்கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர்களையாய் நெடுங்களமேயவனே கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டியூர் வெங்கணையால் மாறு கொண்டார் புறம் எரித்து மன்னவனே கோடி மேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈதென்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமேயவனே குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழிலங்கை அன்றி நின்ற அரக்கர்கோனை அறுவரை கீழ் அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீரா பகலும் நின்று நைவாரிடர்களையாய் நெடுங்களமேயவனே தாயும் நீயே சங்கரா தந்தையும் நீயே சுந்தரா எங்கும் எதிலும் நிறைந்தவா எல்லாமாகிய ஈஸ்வரா வேழவெண்கும் புசித்தமாலும் விளங்கிய நான் முகனும் சூழவெங்கும் நேட ஆங்கோர் சோதியுளாகி நின்றாய் கேழல் வெண்கும் பணிந்த பெம்மா கேடிலா பொன்னடியின் நீழல் வாழ்வாரிடர்களையாய் நெடுங்களமேயவனே வெஞ்சொல் தஞ்சொல்லாக்கி நின்ற வேடமில்லா சாமணும் தஞ்சமில்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோத்திரனின் அடியே நெஞ்சில் வைப்பாரிடர்களையாய் நெடுங்களமேயவனே நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகிர் சிரபுரக்கூன் நலத்தால் நாடவல்ல பனுவன்மாரை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே பாடல் 10 பாடவல்லார் பாவம் பறையுமே தாயும் நீயே சங்கரா தந்தையும் நீயே சுந்தரா எங்கும் எதிலும் நிறைந்தவா எல்லாமாகிய ஈஸ்வரா தாயும் நீயே சங்கரா தந்தையும் நீயே சுந்தரா எங்கும் எதிலும் நிறைந்தவா எல்லாமாகி ஈஸ்வரா